l'immortel, les élèves de Valani la 8 vont nous faire revivre le courage légendaire de Saint-Guilhem, un roi tamil du royaume de Jaffna. அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாண அரசர் வரிசையில் யாழ்ப்பாண அடியத்தை இறுதியாக ஆண்ட மன்னன் சங்கிலியன். அவனுடைய வீர வரலாற்றின் இறுதி பகுதி இது. போர்த்துகேயருடனான போரில் சங்கிலியனுடைய படைகள் வெற்றிகளை குவித்துக் கொண்டிருந்தன. போர்த்துகேய தளபதி பிலிப் டி ஒலிவேரா தோற்றோடிக் கொண்டிருக்கின்றார். சங்கிலியனுக்கு உதவிக்கு வந்திருந்த தஞ்சை தளபதி வடகுலம் அவனை துடைத்து சென்று கொண்டிருக்கின்றார். அவ்வேளை சங்கிலி மன்னன் பாசடை இடைவெளி பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இடையில் வாள் இல்லை, இடுப்பில் வட்டுடை இல்லை. கண்மூடி இறைவனோடு உணர்வுகளால் ஒன்றித்திருந்த வேலை வாய்க்கவலம் உள்ள வருகிறார். சரி, சொல். மரத்தமிழ் மன்னா, இந்த அற்பனையை மன்னித்து விடுங்கள். ஈரம் விளைந்த மண்ணிலே பிறந்தும் வீணனாகிவிட்டேன் மன்னா. வண்டியத்தேவா, நீ ஒரு மாபெரும் வீரன். சொல்லலாமா? என் மாபெரும் வீரம் மாற்றனது துணை போனது எண்ணி நாடுகிறேன். நமக்கு தோன்றும் பிணக்குகளுக்கு மாற்றானே நாடினார். தமிழினம் தனி தூக்க முடியுமா என்று தவறிவிட்டேன். என்னை மன்னியுங்கள் மன்னா. உண்மையை உணர்வு மன்னிப்பு. இன்று நாம் இருவரும் நண்பர்கள். ஒன்றுபட்டு நின்று மாற்றாக்கும் வழி நின்று விளக்குவோம். மன்னா, உங்களுக்கு பெரிய மனது. போராண்மை சான்றாண்மை இரண்டிலும் உயர்ந்தவர் நீங்கள். அது தமிழ் குடி பண்படு. இன்று முதல் வன்னியர் படைகள் உங்களின் கட்டளைக்கு காத்திருக்கும். போர்த்துகேயரை மண்ணிலிருந்து விரட்டுவது இனிய வேலை. வெற்றி நமது மன்னா, வெற்றி நமது. வன்னியத்தேவா, உனது ஒவ்வொரு சொல்லும் எனக்கு தெந்தை தருகிறது. மன்னா, உங்கள் அன்பில் மறந்து விட்டேன். என் அன்புக்கு அடையாளமாக தங்களுக்கு சில காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறேன். அவற்றையும் என் ஆட்களையும் அனுப்ப சொல்லுங்கள் மன்னா. வன்னியத்தேவா, உனது நட்பே விலை மதிக்க முடியாது. உனக்கு காணிக்கை சரி, உன் மகிழ்விற்காக ஏற்றுக்கொள்கிறேன். காவலா, வன்னியத்தேவரின் நாட்களை உள்ள விடு. சங்கிலி மன்னருக்கு என்று நான் இணைப்பித்த சங்கிலி, அது நான் அணிவித்து மகிழ வேண்டும் என்ற ஆசையுடன் கொண்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் எதற்கு? சரி, உன் ஏனடா நிற்கிறீர்கள்? மன்னருக்கு மற்ற பரிசுகள் கொண்டு விடுங்கள். அதே இரண்டகா அனுப்பி கிடைக்கும் மக்களே, உன்னை ஒரு தமிழச்சி தானே பெற்றால் தமிழரின் தலை சிறந்த ஏமாற்றி வெட்கப்படுகிறேன் நான். இந்த சங்கிலி வீடை கொஞ்சம் கூடாது. வாயை மூடிக்கொண்டு வண்டியில் ஏறு. கோட்டையில் விசாரிக்க அரமன்றம் காத்துக் கொண்டிருக்கிறது. நானே இந்த நாட்டின் மன்னர். எப்படிடா என்னை விசாரிப்பது? என்னடா? வெள்ளையார் நல்லவர்கள். அவர்களோடு போரிட்டு பல்லாயிரம் கணக்கனோடு கொன்றாய். அந்த கொடுமைக்கு அவர்கள் அரமன்றம் நீதி வழங்கும். மானம் கெட்ட போது சிங்களவருக்கு மானமில்லை என்றால் தமிழினத்தில் பிறந்த உனக்கு மானம் போச்சது. தமிழ் மண்ணின் கொஞ்சம் குழாம வாசிக்கிறாய். உயிருடன் விட்டு வந்ததுதான் நடந்தது. வந்தேரின் இனத்தை காத்து
கொடுக்கிறாயே வரலாறு உண்மையை